الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم فرقانه المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أحسن الكلام كلام الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யார் மூலமாகவும் பெறப்படவும் இல்லை என்றும் வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை எனும் இஸ்லாத்தின் அடிப்படையை நினைவுகூர்ந்தவனாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்றவற்றுமாக. அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் வாலிப சமூகம் தொடர்பாக, குறிப்பாக இன்றைய காலத்தில் வாழுகின்ற இளைஞர்கள் எதிர்நோக்கின்ற சவால்களோடு தொடர்பான ஒரு சில செய்திகளை நினைவூட்டலாம் என்று ஆசைப்படுகிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அதன் பெறுமதிகளை எப்போது நாம் உணர்ந்து கொள்கிறோமோ அப்போதுதான் அதற்கேற்றாற்போல் நாம் தொழிற்படுவோம். நாம் செய்கின்ற வியாபாரம், அதில் கிடைக்கப்பெறுகிற லாபம், அதில் நாம் அடைந்து கொள்ளுகிற நன்மையை பொறுத்துதான் ஒரு வியாபாரியுடைய செயற்பாடுகள் அமையும். அதேபோல ஒரு சமூகத்தில் தனக்கு கிடைக்கின்ற அங்கீகாரங்களை பொறுத்து ஒருவருடைய செயற்பாடுகள் வித்தியாசப்படும். ஒரு இளைஞன் எப்போது தன்னுடைய இடம் எது, அதற்கான அங்கீகாரம் என்ன, அதற்கான பெருமதி என்ன என்பதை புரிந்து கொள்கிறானோ அப்போது அவருடைய எல்லா செயற்பாடுகளும் மிக தெளிவானதாகவும் உயிரோட்டமானதாகவும் அமையும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு வாலிப பருவத்தினுடைய பெருமதியை ஞாபகம் ஊட்டுகிற நேரம் மிக முக்கியமான ஒரு செய்தியோடு தொடர்படுத்தினார்கள். ஒரு மனிதன் ஒரு வங்கியில் பணம் வைப்பு செய்கிறான் என்றால் அதிலிருந்து கிடைக்கப்படுகிற அல்லது தொழில் ரீதியாக வைப்பு செய்யப்படுகிற பணத்தினூடாக கிடைக்கப்படுகிற லாபத்தை குறித்து எப்போதும் யோசித்துக் கொண்டிருப்பான். ஒரு அரச தொழிலை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒருவர் முதலாவது யோசிக்கக்கூடிய பகுதி என்னவென்றால், வயது போனதற்கு பின்னால் மருந்து மாத்திரைகளோட காலங்கள் செல்லுகிற நேரம் கொஞ்சம் பென்ஷன் பணம் எனக்கு தேவைப்படும், அதனால் இது எனக்கு கேரண்டியாக இருக்கிறது, உத்தரவாதமாக இருக்கிறது என்று சம்பளம் குறைவாக இருந்தாலும் ஒரு அரச தொழிலை நோக்கி போகின்றான். பிற்காலத்தில் உதவும் என்கிற எதிர்பார்ப்போடு. இப்படி ஒரு மனிதன் பின்னுக்கு தேவைப்படும் என்று எப்பொழுதெல்லாம் ஒன்றை யோசிக்கிறானோ அப்பொழுதெல்லாம் அதில் வீரியமாக செயற்படுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஞாபகம் ஊட்டுகிற போது 5 விஷயங்களை சொன்னார்கள். முதலாவது, நீங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய 5 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பின்னால் பிரயோசனப்படும் என்று சொல்லுகிற நேரத்தில் நபிகளார் சொன்ன முக்கியமான ஒரு செய்திதான் வாலிப பருவம், இளமை பருவம், உயிரோட்டமாக ஓடி ஆடி தெரிகின்ற அந்த பருவம், கொஞ்சம் முறுக்கேறுகிற வயது பருவம், எதற்கும் அடங்காத ஒரு துணிச்சல் மிக்க ஒரு பருவம். அந்த பருவத்தை எவ்வாறு நீங்கள் பயன்படுத்தினீர்களோ அதற்கு ஏற்ற ஒரு பிரதிபலனை பிற்காலத்தில் வயோதிபராக நீங்கள் மாறுகிற நேரம் கண்டுகொள்வீர்கள். ஒருவன் வாலிப பருவத்தை நஷா ஃபி இபாதத்தில்லாஹ்,
அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய செயற்பாடுகளை இபாதத்தின் பக்கம் ஒருவன் அமைத்திருந்தான் என்றால் அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தினுடைய பிரதிபலங்களை அவன் தாராளமாக அவனுடைய அனுகூலங்களை அவன் பெற்றுக்கொள்கிறான். இதை அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியமான அந்த வாலிப பருவத்தை அவன் பிழையாக பயன்படுத்தி விட்டான் என்றால் கட்டிலில் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற நேரம் 50 வயது 60 வயதை தாண்டியதற்கு பின்னால் யோசிப்பான், அப்போது ஆரோக்கியம் இருந்தது, துடிதுடிப்பு இருந்தது, கட்டுக்கடங்காத தன்மை இருந்தது, யாரும் என்னை மேய்க்க முடியாது என்கிற அளவுக்கு நான் ஒரு வலுவானவனாக இருந்தேன். அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி இருந்தால் இன்றைக்கு நான் கை சேதப்பட தேவையில்லை என்று தொழ முடியாத போது, உட்கார முடியாத போது, எழுந்து நிற்க முடியாத போது, அடுத்தவருடைய தயவை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் யோசிக்கிறான். சில நேரம் பொருளாதாரம் கையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பிழையாக பயன்படுத்திவிட்டு பிள்ளையிடத்தில் டிபெண்ட் ஆக வேண்டும் என்கிற சூழல் வரக்கூடிய நேரத்தில் அன்றைக்கு நான் கண்மூக்கு தெரியாமல் செலவழித்தேன், இன்றைக்கு ₹1 காசுக்காக வேண்டி அல்லது மருந்தெடுப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு பிள்ளையாக கெஞ்ச வேண்டி இருக்கிறது என்று பொருளாதாரத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் கடைசி நேரத்தில் கை செய்யப்படுகிறான். இதை ஒரு வாலிப பருவத்தோடு நாம் எல்லா கட்டத்திலும் இணைத்து பார்க்கிற நேரத்தில் தான் அவருடைய பெருமதியை நாங்கள் தாராளமாக புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அடுத்த ஒரு செய்தியை பாருங்கள். பெரும்பாலும் இன்றைக்கு வாழக்கூடிய வாலிபர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாலிபர்கள். சில நேரம் நாங்கள் யோசிக்கலாம், அன்றைக்கு நாங்கள் உடல்களை வருத்திக் கொண்டு வீதி வீதியாக அலைந்து அல்லது கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கு பிள்ளைகள் அப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு காலம் கிடையாது, தாராளமாக இலகுவாக சம்பாத்தியங்களை பெற்றுக்கொள்கிற காலத்தில் வாழுகிறோம் என்று 55 வயதை 60 வயதை தாண்டிய ஒரு ஆள் பிரமிப்பாக பேசலாம். ஆனால் எப்படி நாங்கள் பொருளாதாரம் சார்ந்த பகுதியை இன்றைய இளைஞர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறோமோ அவர்களுக்கு நிறைய சவால் இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு சவாலை அவர்கள் சந்திக்கிறார்கள். அந்த சவாலை எப்படி நாம் பார்க்கலாம் என்றால், முதலாவது சந்திக்கக்கூடிய சவால் அவர்கள் ஒரு இருண்ட இரவு பகுதிகளுக்குள் தங்கள் வாழ்க்கையை கொண்டு போய் சேர்ப்பிக்கிறார்கள். அவருடைய இருட்டு வித்தியாசமாக இருக்கிறது. யாரிடமும் எதையும் வெளிப்படையாக பேச முடியாத ஒரு ஜெனரேஷன் அவர்கள். பாப்பாவிடத்தில் பேசிக்கொள்ள மாட்டார்கள், உம்மாவிடத்தில் பேசிக்கொள்ள மாட்டார்கள். தங்களுக்கென்று ஒரு சேஃப் ஜோனை உருவாக்குவார்கள், தங்களுக்கென்று ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்தை உருவாக்கிக் கொள்வார்கள். அந்த வளையத்துக்குள் தான் தங்களுடைய எல்லா தேவைகளை குறித்து பேசுவார்கள். தங்களுடைய உணவு தேவையாக இருக்கலாம், ரகசியங்களாக இருக்கலாம், உடலியல் தேவைகளாக இருக்கலாம், நெறிபிறழ்வுகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அவர்கள் எங்கே பேசுகிறார்கள் என்றால் தங்களுக்கென்று ஒரு பாதுகாப்பான வளையத்தை உருவாக்கி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது பெற்றோரை விட்டு சில நேரம் தூரமான வளையமாக இருக்கும், கண்காணிக்கப்படுகிற பகுதிகளை விட்டு தூரமான ஒரு பகுதியாக இருக்கும். அந்த பிள்ளையுடைய செயற்பாடு குறித்து உங்களுக்கு மத்தியில் 1000 தடவைகள் விமர்சித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனோபக்கம் உங்களுக்கு மத்தியில் இருக்காது. ஏனென்றால் அவன் உங்களுக்கு முன்னால் வாழ்கிற வாழ்க்கை வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. ஒரு தந்தையிடத்தில் எந்த இடத்தில் பணிய வேண்டும் என்கிற ரகசியம் அவனுக்கு தெரியும். ஒரு தாயிடத்தில் எப்போது அடங்கி போக வேண்டும் என்கிற சூழல் அவனுக்கு தெரியும். அந்த சூழலை மிக லாபகரமாக உங்களுக்கு முன்னால் காண்பித்து அவன் வாழுகிற ஒரு வளையம் வித்தியாசமானது. மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சந்ததி எப்படித்தான் இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்கள் வீடுகளில் நாம் குர்ஆனை பயன்படுத்திய முறைக்கும் இப்போது குர்ஆன் பயன்படுத்தப்படுகிற முறைக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது. நாமெல்லாம் சிறுபராயத்தில் ஓயம் பாசியாலிமுடைய அந்த தாலீம் குர்ஆனோடு ஓதி பழகியவர்கள். கொஞ்சம் அது படிமுறையாக மாறியது. இன்றைக்கும் இந்த சந்ததிக்கும் நாங்கள் அதே குர்ஆனிய முறையைத்தான் கொண்டு போய் சேர்ப்பிக்கிறோம். எப்போது தெரியுமா? அவங்களோட பார்வையை முழுவதுமாக ஒரு ஸ்கிரீனுக்கு முன்னால் எடிக்ஷன் ஆக்கிவிட்டு போனை பார்ப்பார்கள். தொடுகை மூலமாக தங்கள் செயற்பாடுகளை செய்து கொள்வதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும் நாங்கள் எங்களோட பிள்ளைகள் ஒரு ஸ்கிரீனுக்கு முன்னால அவனோட முழுவதுமான பார்வைகள், சிந்தனைகள், நடத்தைகள் எல்லாவற்றையும் ஸ்கிரீனுக்கு முன்னால வச்சு போட்டு நம்ம கொண்டு போய் விடுகிற குர்ஆன் மதரசா எது தெரியுமா? எது நாங்கள் ஓதினோமோ, எது எங்களோட அப்பா ஓதினாரோ, அல்ல 3 தலைமுறைகள் எந்த குர்ஆனை ஓதி பழகினோமோ அதை கொண்டு கண்ணுக்கு முன்னால் வைத்தால் கஷ்டமாக இருக்கும். இப்போதுதான் டிஜிட்டலை குறித்து யோசிக்கிறோம் பாடசாலை மட்டத்தில். ஆனால் இன்னும் குர்ஆன் மதரசாக்கள் யோசிக்கப்படல. அதை சூழ வாழக்கூடிய நாங்கள் இன்னும் யோசிக்கல. ஒரு குர்ஆன் மதரசாக்கு ஒரு ஸ்மார்ட் போர்டு கொண்டு போய் கொடுப்போம் என்று இன்னும் யோசிக்கல. ஏன் தெரியுமா? அதை குறித்த அறிவோ அது கட்டாயம் தேவையான அம்சம் என்பதை எங்கள் தலையை விட்டு தூரமாக இருக்குது. ஆனால் பாடசாலை போற பிள்ளைக்கு ஒரு ஸ்மார்ட் போர்டு தேவை என்று ஒவ்வொரு பேரண்ட்ஸ் மீட்டிங்கிலும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இல்லை அன்புக்கு இஸ்லாமியர்களே,
யோசிச்சு பாருங்க, முழு குர்ஆனும் இன்றைக்கு டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட ஒரு காலத்தில் குர்ஆன் மரிசாக்கள் கூட இன்னும் அதே நிலையில் இருக்கிறோம் என்றால் எங்களோட பிள்ளைகளுடைய சவால்களை குறித்து நாங்கள் யோசிக்கல. புள்ள ஓதுறான் இல்லைங்கிற கம்ப்ளைண்ட் மட்டும்தான் இருக்குது. தஜ்வீத் முறைப்படி பிடிக்கிறான் என்கிற கம்ப்ளைண்ட் மட்டும்தான் இருக்கிறது. கொஞ்சம் நீங்கள் தேடி பாருங்கள். எதுவரைக்கும் தெரியுமா? ஒரு 8 வயதிலிருந்து 15 வரைக்கும் இடைப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருந்தால், முறையாக குர்ஆன் கற்பித்தலுக்கு செல்லாத பிள்ளைகள் இருந்தால், அந்த பிள்ளைகளிடத்தில் கொஞ்சம் குர்ஆன் தொடர்பான அறிவை தேடி பாருங்கள். எனதை சொல்கிறோம் என்றால், ஒரு சவால் மிகுந்த ஒரு இளைஞர் சமூகத்தை நாம் உருவாக்கிவிட்டு அதை மிகப்பெரிய ஒரு வலுக்கட்டாயமான ஒரு சூழலாக இன்றைக்கு பார்க்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்கு இஸ்லாமியர்களே, மிக ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த பிள்ளைகள் இந்த வாலிப சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு சவாலோடு சம்பந்தப்படுவார்கள். அதுதான் இந்த அடிக்ஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி. சில நேரம் அடிக்கடி எங்களுக்கு மத்தியில் பேசப்படலாம். இந்த பொடிமாரை பிடிச்சி விசாரிச்சா சொல்லுவாங்க, நம்ம யாருக்கும் கண்ட்ரோல் இல்லை, நம்ம ரூட்லாம் போயிட்டு இருக்கிறோம், யாரும் எங்களை கட்டாயப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது, எனக்கு ஒரு வாசலில் ஒரு சுதந்திரமான வளையத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் போன் இல்லாமல் இருந்து கொள்ள முடியாது. போன் அவர்களை அடிமைப்படுத்துகிறது. போதை இல்லாமல் இருக்க முடியாது. போதை அவர்களை அடிமைப்படுத்துகிறது. நேரத்தை விரயம் செய்வதற்கான ஒரு டீம் இல்லாமல், ஒரு கேங் இல்லாமல் உட்கார முடியாது. அந்த கேங் அவர்களை அடிமைப்படுத்துகிறது. ஆனால் சுதந்திரமாக சுற்றுகிறோம் என்று அந்த வாலிபர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு சுதந்திரத்தினுடைய எல்லை எது என்று தெரியாமல் போயிருக்கிறது. யோசிச்சு பாருங்க பாபா. பெரும்பாலும் நான் யாருக்கும் கண்ட்ரோல் இல்லை என்று சொல்லுகிற ஒரு வாலிபன் தன்னுடைய இன்னொரு நெறிபிறலுக்கு உட்படுத்தப்பட்ட அல்லது சிந்தனை கோளாரோடு மாட்டி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தால் ஓரங்கட்டப்படுகிற இன்னொருடைய தொலைபேசிக்கு அவன் கட்டுப்படுகிறான். மச்சான் வா என்கிற அழைப்போடு அவன் ஓடுகிறான். அவனுக்கு முன்னால் பெருமதி வாய்ந்த பெற்றோர் கண்ணுக்கு விளங்கல்ல, பாப்பா விளங்கல்ல, அறிவு புகட்டிய உஸ்தாதுமார்கள் விளங்கல்ல, ஆசிரியர்கள் விளங்கவில்லை, தன்னை சமூகத்தில் உயர்ந்த நேரத்தில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற யாரும் விளங்கல்ல. ஒரு நெறிபிறல்வான இன்னும் ஒருவருடைய செயற்பாட்டுக்கு அவன் அடிக்ஷன் ஆகிவிடுகின்றான். இதெல்லாம் எங்களுக்கு சவால் அன்றைக்கு விளங்கல்ல. வாலிபர்கள் தெளிவாக நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நாம் வேறு யாரோ ஒரு உலகத்தில் யாருடைய ரிமோட்டாக இயங்குகிற ஒரு காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னும் ஒரு பகுதி இருக்கு. என்னென்றால், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான துறை இருக்கு. இன்றைக்கு பெரும்பாலும் பிரபலங்களுக்கு பின்னால் தங்களை ஒரு அடையாளப்படுத்த வேண்டும் என்கிற மனோநிலை வாலிபர்களுக்கு முன்னால் வந்திருக்கு. அந்த பிரபலம் ஒரு சமூகத்தால், ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற அல்லது அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிரபலமா என்றால் அது அல்ல. இவர்களுடைய உலகத்தில் சிலர் பிரபலமானவர்களாக உருவாக்கப்படுகிறார்கள். யாருக்கு அதிகமாக ரீல்ஸ் இருக்குதோ, அல்லது யாருக்கு அதிகமாக ஒரு சமூக வலைதளங்களில் செல்வாக்கு இருக்கிறதோ, அல்லது யார் எதையோ ஒரு மாயையான ஒரு உலகத்தை காட்டிக்கொண்டு சமூகத்துக்கு முன்னால் நடந்து தெரிகிறாரோ, அவருக்கு பின்னால் ஓடுகிற ஒரு சுமை இந்த இளைஞர்களுடைய தலையில் சுமத்தப்பட்டிருக்கிறது. யாராவது நடந்து வந்தால் அவருக்கு பின்னால் கேமரா தூக்கி ஓடக்கூடிய வாலிபர்களுக்கு முன்னால் ஏராளம். ஒரு சமையல் ரிவ்யூஸுக்கு பின்னால் ஓடக்கூடியவர்கள் ஏராளம். அது பிழையான நடத்தையூடாக நிறைய வியூவர்ஸ்களை யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பின்னால் ஓட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இங்கே பிரபலத்துக்கு முன்னால் போய் தன்னை அடையாளப்படுத்த வேண்டும் என்று யோசிக்கிறார்களே ஒழிய, தான் ஒரு சமூகத்துக்கு பிரயோசமான ஒரு மனிதராக மாற வேண்டும், எந்த விதமான நெறிபிறலும் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையின் பக்கம் செல்ல வேண்டும் என்று யோசிக்கிற பக்குவம் எங்களுக்கு முன்னால் குறைந்து போயிருக்கிறது. யோசித்து பாருங்கள். சில நேரம் ஒரு 50 வயதை தாண்டிய பாப்பாமார்கள் நியூஸ் பேப்பருக்கு போனை வைத்துக் கொண்டிருக்கலாம். அதெல்லாம் தாண்டி பேய்த்து இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் தன்னை பார்ப்பதற்கு ஆள் இல்லை என்றாலும் கையில் ஒரு போன் இருந்தால் போதும் என்று 60 வயதை தாண்டி ஒரு முதியவர் உட்கார்ந்து போன் இல்லாமல் வாழ முடியாத காலம். ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் ஒரு விதமான ஒரு வாழ்க்கை சுமைகள் அவளுக்கு மத்தியில் இருக்குது என்பதை எப்போ உணர்ந்து கொள்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் செல்லலாம். இல்லைன்றால் மாறி மாறி வித்தியாசமான கதைகளோடு என்னோட காலம் முடிந்து போய்விடும். இன்றைய வாலிபர்களுடைய இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? அரிசி எவ்வளோன்னு கேட்டால் தெரியாது. சில நேரம் அத்தியாவசிய பொருள் பருப்புட விலை தெரியாது. BMW விலையை குறித்து வீட்டில் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒரு விலை மதிப்பற்ற பொருட்களை குறித்து வீட்டில் பேசிக் கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு உலகத்தில் இறங்கப்படுகிற மிக முக்கியமான வாகனங்களாக இருக்கலாம், அல்லது பைக்கா இருக்கலாம், கார் வகையாக இருக்கலாம், எந்த வகையோ மிக பெருமதி என்று உலகத்தில் எது பேசப்படுகிறதோ அதை குறித்து ஒரு 5 வயது தொடக்கம் 15 வயது பெற்ற பிள்ளைகள் வீட்டில் சர்வசாதாரணமாக பேசிக் கொண்டிருப்பார்கள்.
இன்றைக்கு வீட்டுக்கு போனா பாருங்க, உங்களோட பிள்ளைகள் நீங்க எதிர்பார்க்கிற உலகத்தில் இல்லை. அவர்கள் உங்களோட வீட்டு சுமைகள் அவனோட தலையில இல்ல. அவர்கள் வேறு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உலகத்தை நீங்கள் அடையாளம் காணாத வரைக்கும் உங்களால் யோசிக்கப்படுகிற எந்த தீர்வும் கொண்டு போய் சேர்ப்பித்து விட முடியாது. அன்புக்கு இஸ்லாமியர்களே, மிக ஆழமாக இருக்கணும். அடுத்த ஒரு பகுதி, மிக முக்கியமான ஒரு பகுதி, ஒழுக்கத்தை விட்டு நிறைய தூரமாகிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு எல்லாம் கலையாக எங்களோட பிள்ளைக்கு முன்னால் கொண்டு சேர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சிகை அலங்காரம் ஒரு காலத்தில் அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டவர்கள், அல்லது இதை ஒரு பிள்ளையாக யோசிக்காமல் இருக்கணும். ஒரு சமூகத்தில் வித்தியாசங்களோட மூதாதையர்கள் வித்தியாசமாக பார்த்தாங்க. சிகை அலங்காரத்தோடு சம்பந்தப்பட்ட சமூகத்தை அடி ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அல்ல அவர்களோட கொடுக்கல் வாங்கலில் தூரமானவர்களாக இருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த மார்க்கத்தினுடைய வருகை அவர்கள் சமூகமயப்படுத்தப்பட்டு திருமண பந்தங்கள் கூட அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தப்பட்டு கல்வி ரீதியான அவர்களுக்கு மத்தியிலும் பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதல்ல பிரச்சனை. இன்றைக்கு அதில் ஹராமான பகுதி எது, ஹலாலான பகுதி எது? ஒரு சாதாரணமாக ஒரு வாலிபன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சலூன்ல குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு டைம் எடுக்கிறதுக்கு தெரியுமா? ஒரு முடி மிஸ் ஆயிருந்தால் அவனுக்கும் சலூன்காரனுக்கும் இடையில் சண்டை. ஜஸ்ட் ஒரு முடி, ஒரு ஷேவ் எடுக்கிற நேரம் ஒரு முடி முன்ன போயிருந்தாலோ அல்லது பின்ன வந்திருந்தாலோ, இன்றைக்கு ஒரு சலூன் ஒரு மெட்ஸ் கிளாஸ் நடத்துற இடம் மாதிரி மாறி போயிட்டு ஒவ்வொரு சலூன்லையும் கவராய் வைக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க பாப்போம். ஃபுட்லோடு குந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு சிகை அலங்காரத்துக்கு வித்தியாசமான அடிக்ஷன். சில சோசியல் மீடியா சில வீடியோக்களை பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? ஆண் பிள்ளைகள், வயதுக்கு வந்திருக்கக்கூடிய வாலிபர்கள் பெண்களுடைய சிகை அலங்காரத்துக்கு பின்னால் இழுபடுகிறார்கள். களிமா சொன்ன பிள்ளைகள், இதே களிமா சொல்ல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் தான் ஒரு ஆணை தொடுகிறோம் எடுக்கிறோம் என்கிற மனநிலையை தாண்டி சென்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் என்ன தெரியுமா? இந்த பிரபலத்துக்கு பின்னால் இருக்கிற ஒரு அடிக்ஷன். இந்த அடிக்ஷனுக்கு பின்னால் எந்த துறையை நாம் தெரிவு செய்கிறோம் என்று யோசிக்க முடியாத ஒரு காலத்தில் எங்களோட வாலிபர்கள் வித்தியாசமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். மிக அவதானமாக இருக்கணும். சில நேரம் எந்த தூரம் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு நாங்கள் வெறும் போதையை மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்களோட வீட்டில் ஒரு பொடியன் பைக்கில் எவ்வளவு தூரம் எடிக்ஷன் ஆயிருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. ஒரு வயதுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மகன், 15 வயது தாண்டி ஒரு பிள்ளை, ஒரு மோட்டார் பைக், அதுல ஒரு எடிக்ஷன் பாருங்க. விதவிதமாக அந்த போட்டோ அப்லோட் பண்றதை வச்சு புரிஞ்சு கொள்ளணும் என்ற பிள்ளை எடிக்ஷன் ஆகிட்டான். இது பயணிக்கக்கூடிய வாகனமாக இருக்கலாம், பயன்படுத்தப்படுகிற அலங்கார பொருட்களாக இருக்கலாம், அல்லது அவனுடைய நேரங்கள் சார்ந்த அம்சங்களாக இருக்கலாம், அல்லது அவனோடு தொடர்பு படுகின்ற எதுவாக இருந்தாலும் அதை ஒரு அடிக்ஷன் என்கிற மனநிலையோடு அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதிலிருந்து எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது தேவை இருக்கிறது. அடுத்த ஒரு முக்கியமான பகுதி என்னென்றால், ஒரு செல்ஃப் கண்ட்ரோலை விட்டு வெளியே போகிறார்கள். சுய கட்டுப்பாடு. இஸ்லாமிய வரலாற்றில் நீங்கள் குர்ஆனை பிரட்டினீங்க என்றால் வாலிபர்கள் தொடர்பாக பேசப்படுகிற நிறைய வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா ஒரு வரலாற்று செய்தியை கொண்டு போய் திணிச்சு வச்சிருப்பான். என்ன தெரியுமா? அந்த வாலிபர்களை நான் ஏன் ஏற்றுக்கொண்டேன், அந்த பருவத்தை நான் ஏன் பொருந்தினேன் என்பதற்கு அல்லாஹ் தஆலா அங்க கொண்டு போய் வைத்திருக்கக்கூடிய மிக பிரதானமான அம்சமாக ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும். அது எங்க பார்க்கலாம் தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையோடு நீங்க தொடர்பட்டு பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தின் ஒரு அத்தாட்சியாக மாற்றுகிறான். ஒரு ஆணினுடைய தொடுகை இல்லாமல் உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு தருகிறான். அந்த நேரம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் ஆண் உருவத்தில் அல்லாஹ் தஆலா மலக்கு அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. போற நேரம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை தற்காத்துக் கொண்டு பாதுகாப்பாக ஒரு திரைக்கு பின்னால் உட்கார்ந்து இருக்கிறார்கள். உட்கார்ந்து இருக்கிற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு உரையாடி அல்லாஹ் தஆலா திருமறை சொல்கிறான். எப்படி தெரியுமா? காலத் இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க், நான் அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தருகிறேன். நீ கெட்டவராக இருந்தால், மலக்குன்னு தெரியாது, தீயவராக இருந்தால், கெட்ட சிந்தனையோடு வந்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் உனக்கு எதிராக பிரார்த்திக்கிற இடத்தில் நான் பாதுகாப்பு தருகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தர்றாங்க. ஒரு தனிமை என்கிற ஒரு சூழல் இன்றைய வாலிபர்களுக்கு மத்தியில் வேறு உலகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பித்திருக்கிறது. அந்த கண்ட்ரோல் அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தின் வாழ்க்கையோடு கொண்டு தொடர்படுத்துகிறான் என்றா யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இது ஒரு இளம் பெண்
தன்னை கட்டுப்படுத்துவதற்கு கடைசியாக பயன்படுத்துகிற ஆயுதம் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் என்னை பாதுகாக்க முடியாது என்கிற அந்த ஆயுதம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். இதை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வாழ்க்கை எடுப்பவங்க பார்ப்போம். இந்த கொஞ்சம் அல்லாஹ் தஆலா அழகை தந்திருந்தால், கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தால், அடுத்த கான்செப்ட் எங்க தெரியுமா ஓடுது? எங்கேயாவது ஒரு செக்ஷுவல் அடிக்ஷன் அல்லது பால் ரீதியான தொடர்புகள் அல்லது கொஞ்சம் அதில் டைம் பாஸ் பண்ணுவோம் என்று யோசிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வரலாற்றில் ஒரு ஆட்சியாளர், அந்த சமூகத்திலே மதிப்போடு வாழுகின்ற, காசுக்கு பஞ்சமில்லை, பொருளாதார ரீதியான எந்த தேவைகளையும் தாராளமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் ஒரு அரசனுடைய மனைவி அழைக்கிற நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிற மிக பிரதானமான பகுதி இந்த செல்ஃப் கண்ட்ரோல் தான். காலம ஆதல்லாஹ், அவங்க அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினார்கள். யா அல்லாஹ், இந்த கஷ்டத்தில் என்ன பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டாங்கண்டா, இன்றைக்கு நாம் எங்களுடைய கால நேரங்களை, குறிப்பாக வாலிபர்கள், அல்லாஹ் பயந்து கொள்ளணும். எங்கட டைம் எதுக்கு செலவழிக்கிறோம் என்று நீங்கள் படுக்கையில் இருந்தால் நினைவுக்கு வரணும். அல்ஹம்துலில்லாஹ், என்னோட 10 வயசுல, 15 வயசுல, 20 வயசில் நான் அல்லாஹ்வுக்கு நிறைய சுஜூது செய்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இன்றைக்கு எனக்கும் அந்த நியத்துக்கு கூலி தருவான் என்ற உணர்வு வரணும். கொஞ்சம் 50 வயசு தாண்டாக்க சொல்லுங்க பாப்போம். எனக்கு நான் 20 வயசுலேருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் நல்ல இபாதத்தோடு தான் இருந்திருக்கிறேன், நல்ல தொழுகையாளியாக தான் இருந்திருக்கிறேன். கிடைக்கிற நேரமெல்லாம் நான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான செயற்பாட்டில் இருந்திருக்கிறேன். இப்போ என் மௌத்து என்னை பிடித்து கொண்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் என் வாலிப பருவம் நன்றாக இருந்தது. சொல்ல முடியுமா? யார்கிட்ட தெரியுமா கேட்கிறேன்? இந்த போனுக்கு எடிக்ஷன் ஆகாத வாப்பாமாரிடத்தில் கேட்கிறேன். இந்த நவீன உலகத்தில் இந்த தாக்கத்துக்கு உள்ளாக்கப்படாத வாப்பாமார் சொல்லுங்க. சொல்ல முடியல என்றால் இவ்வளவு தாக்கத்தை எதிர்நோக்குகிற இந்த வாலிபர்கள் இன்னும் 10 வருடம் 20 வருடத்துக்கு பின்னால் அவரோட வாழ்க்கை நிலை எப்படி மாறப்போகுது யாராலும் சொல்ல முடியாது. நீங்க பேசணுமா இருந்தால் நேரடியாக போய்த்து நாடு பேசணும். அறைகளுக்கு இருந்து வெளியூரில் உள்ளவரோடு பேசுகிற காலம் அல்ல நீங்க சந்தித்த வாலிப பருவம். ஆனா இன்றைக்கு எது வேண்டாலும் சாதாரணமாக ஒரு வாகனத்துக்குள் உட்கார்ந்து கொண்டு பக்கத்தில் இருப்பவர்கள் கூட தன் ஸ்கிரீன் வழங்காத அளவுக்கு ஸ்கிரீனை டாக் பண்ணி போட்டு தண்ட கண்ணுக்கு மட்டும் போன் வழங்குற அளவுக்கு எல்லா பாவமும் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்கிரீனோடு இந்த பிள்ளையோட வாழ்க்கை போகுதுன்றால் இவர்களை குறித்து எவ்வளவு விழிப்பாக நாம் இருக்க வேண்டும் யோசிச்சு பாருங்க. இவர்கள் எல்லாம் தத்தெடுக்கப்பட வேண்டியவர்கள். என் பக்கம் தெரியுமா, ஒரு ஒழுக்கத்தின் பக்கம் அப்படியே கொண்டு வந்து சேர்ப்பிக்கப்பட வேண்டியவர்கள். நாம் பேசுகிற இந்த ஒழுக்கம் குறித்து பேசுகிற இந்த வாலிபருடைய காலத்தை ரசூலுல்லாஹ்வோட காலத்தோடு கொண்டு ஒப்பிச்சு பாருங்க பார்ப்போம். பகிரங்கமாக ஜினா நடந்த ஒரு காலம், பகிரங்கமாக கொலை நடந்த ஒரு காலம், தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத அளவுக்கு கோத்திரமாக சண்டை பிடித்த ஒரு காலம். அங்க என்ன நடந்தது என்றால், இன்றைக்குள்ள வாலிபருக்கும் அங்குள்ள பிரச்சனையை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும். என்ன பிரச்சனை என்றால், அன்றைக்கு நபர்களாக கோத்திரங்களாக எதிர்க்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். எப்போதெல்லாம் ஒரு நபரின் மீதான சிந்தனை தாக்கங்கள் செலுத்தப்படுமோ அப்போதெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல டிசிப்ளினுக்கு பக்கம் வர இயலாது. கன்செப்ட் ரீதியாக வரணும், ஒரு சிந்தனை ரீதியாக அல்லது ஒரு அறிவுபூர்வமான நடத்தை ஊடாக ஒன்றுபடாத வரைக்கும் ஒரு சமூகத்தை என்ன செய்யலாது, கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வர இயலாது. தடியறுத்தவர்கள்லாம் சமூகத்துக்கு தீர்வு சொல்ற அளவுக்கு இந்த வாலிபர்கள் மாறி போயிட்டாங்க. உதாரணமாக ஹுசைன் பள்ளி இருக்கு, இங்க ஒரு நிர்வாகம் இருக்கும், இதற்கு ஒரு கட்டமைப்பு இருக்கும், இதற்கு ஒரு ஜமாஅத்துக்கான ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கும். இங்க ஏதாவது சின்ன இஷ்யூ போனால் இங்க ஒரு 100 கேமராக்கள் வசரும் தீர்வு சொல்றதுக்கு. அந்த கட்டமைப்பு உடைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் நீதிபதிகளாக மாறிவிட்டார்கள். எல்லோரும் அந்த கட்டமைப்பை விட்டு எப்படியா ஒரு சமூகத்தை சிதைக்க வேண்டும் என்கிற மனநிலையோடு தள்ளப்பட்டிருக்கிறோம் இல்லையா அன்புக்குரிய இஸ்லாமியர்களே? அந்த ஸ்ட்ரக்சருக்கு கீழே, ஒரு கட்டமைப்புக்கு கீழே ஒரு நிர்வாகம் வருவதற்கு முன்பதாகவே எங்களோட வாலிபர்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்ற அளவுக்கு போயிருப்பாங்க. ஒரு தீர்வும் அங்கு நடந்திருக்காது. பிரச்சனைகளாகவே இருந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் நாம் வேற ஒரு அறிவுத்தளத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வாலிபர்களை எப்படி கொண்டு வந்து சேர்ப்பிக்கலாம் என்கிற யோசனை எங்களுக்கு மத்தியில் குறைந்திருக்கிறது. அன்புக்கும் பிரமிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான திறமைக்கு சொந்தக்காரர்கள். ஒவ்வொரு வாலிபர்கிட்டையும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம் நிறைய எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம்.
எதிரிகளை சந்திக்க வேண்டிய காலகட்டம், உயிர்கள் மாய்க்க வேண்டிய ஒரு காலகட்டம், உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு காலகட்டம், கடுமையானவர்கள் வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்திலும் எப்படி வீரத்துக்கு நபித்தோழர்கள் உறுதுணையாக இருந்தார்களோ பலவீனமான தோழர்களும் அங்கே இருந்தார்கள் தான். பலவீனமான கொஞ்சம் சொஃப்டான ஆட்கள், பிரச்சனைகளை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்க ஆசைப்படுகிற ஆட்கள், அப்படி ஆட்களும் ரசூலுல்லாஹ் சபையில் இருந்தார்கள். மனிதனுங்கிற இயல்பு சார்ந்த ஒரு அம்சம். அப்படி இருந்த ஒரு நபித்தோழர் தான் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு ஆரம்பத்தில் தெரியுமா அவருடைய ஸ்கில் என்னன்னு பார்த்தாங்க. அவங்களுக்கு சொன்னாங்கன்னு தெரியுமா, அறிவை தேடிக்கொள்ளுங்க. முதலாவது ரசூலுல்லாஹ் சபையில் ஹிப்ரு மொழியாக இருக்கலாம், பாரசீகத்துடைய மொழியாக இருக்கலாம். அந்த மொழியை ரசூலுல்லாஹ் சபையில் முதலாவது தெரிந்து கொண்ட ஒரு தோழராக ஸைத் அலி வரலாற்றில் பேசப்படுகிறார்கள். ஏனென்றால் எங்கள் ஒவ்வொருவருக்கு மத்தியிலும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்கும். அந்த திறமையை கனெக்ட் பண்ணுகிற பக்குவம் எங்களுக்கு மத்தியில் கண்டிப்பாக வரும். அன்புக்கும் பெருமைக்கும் இஸ்லாமியர்கள் இப்படி வாலிபர்களோடு தொடர்பான அம்சங்கள் இன்றைக்கு தனித்தனி அழகுகளாக பார்க்கப்பட்டு தனித்தனியாக ஒருவருக்கும் தீர்வு கொடுக்க வேண்டிய ஒரு காலத்தில் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்கும் பெருமைக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி இஸ்லாமிய வரலாற்று பக்கங்களில் நாம் திரும்பி போனோம் என்று சொன்னால் எந்த ஒரு இளம் சஹாபியாக இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் ஒன்று முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு குறித்து பேசுவோம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு குறித்து பேசுவோம், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறித்து பேசுவோம். இஸ்லாமிய வரலாற்றில் அடையாளப்படுத்தப்படுகிற எல்லா சஹாபாக்களும் எந்த ஏஜ் லிமிட் என்று பார்த்தா 25 வயதை கூட தாண்டி இருக்க மாட்டார்கள். 1400 வருஷம் தாண்டியும் யாரை குறித்து பேசுகிறோம் என்றால் அந்த 13 தொடக்கம் 25 வயதுக்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய நபித்தோழர்களையும் அவர்களை ரசூலுல்லாஹ் தன் கைக்குள் எப்படி வைத்திருந்தார்கள் என்ற செய்தியையும் அவர்களோடாக இஸ்லாம் எங்களுக்கு வந்து எப்படி சேர்ந்தது என்ற சிறப்பை குறித்து அந்த வயசுக்குள்ளாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். இங்க ஒரு 20 வயது 30 வயசுக்கு இடைப்பட்டிருக்கிற இந்நாள் ஊடாக புத்தகத்தில் இந்த ஒரு மார்க்க ரீதியான ஒரு விழிப்புணர்வு, அது அறிவு சார்ந்த ஒரு விழிப்புணர்வு, சமூகத்துக்கு ஒரு நலவு சார்ந்த ஒரு விழிப்புணர்வு இந்த வயசுக்குள் இந்த பகுதியில் நாங்கள் 5 வாலிபர்களை தெரிவு செய்கிறோம் என்று சொல்ல போனால் சில ஆக்டிவான வாலிபர்கள் பேர் வரும். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நஷஅ ஃபி இபாதத்தில்லாஹ், வணக்க வழிபாட்டோடு தொடர்பான, அல்லாஹ்வோடு நெருக்கமான, இபாதத்தோடு நெருக்கமான, அறம் சார்ந்த பணிகள் நெருக்கமான அந்த வாலிபர்கள் லிஸ்ட் எடுக்க போனோம் என்றால் நம்ம செலக்ட் பண்ண அந்த 5 பேரும் அவுட். இல்லையா அன்புக்கு இஸ்லாமியர்களே, இஸ்லாம் அதைத்தான் சொல்லுது. பக்குவப்படணும். எதுல தெரியுமா? அல்லாஹ்வுடைய அறிவு சார்ந்த, அல்லாஹ்வுடைய இல்மு சார்ந்த, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற, தன்னை அப்து என்று சொல்லுகிற அந்த முறைமையின் ஊடாக நடக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு முதலாவது அதை தூக்கி ஒரு சைடில் போட்டவன். ஆரம்பத்தில் நான் சொன்னேன் என்றால், ஒன்று குர்ஆன் மதரசாக்களில் விடுகிற தவறு முதற்கொண்டு ஒரு ஜமாஅத்தாக அறிவு சார்ந்த பகுதிக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் விடுகின்ற அந்த தவறு முதற்கொண்டு பின்னால் சமூகம் பிழைக்கு போனதுக்கு பின்னால அவளை எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று யோசிக்கிற அந்த பகுதி வரைக்கும் மிகப்பெரிய தவறை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஒத்துழைக்கணும், எல்லாரும் ஒத்துழைக்கணும். எதுக்கு தெரியுமா? இல்முக்கு ஒத்துழைக்கணும். ஒரு அறிவுக்கு, அந்த அறிவு தளத்துக்கு எல்லாரையும் கொண்டு வந்து எப்படி சேர்ப்பிக்கலாம் என்று உடன்படணும். அந்த அறிவுத்தலம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த கலிமாவை சொல்லுகிற அந்த கலிமாவுக்கு அழகாக கொண்டு போய் சேர்ப்பிக்கக்கூடிய அந்த அறிவுத்தலமாக இருக்கணும். அன்புக்கும் பெருமைப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆழமாக நான் புரிஞ்சு கொள்ளணும். கஷ்டங்களை எல்லாம் சில நேரத்தில் தாங்கிக் கொள்ள முடியாத மனநிலை எங்களுக்கு முன்னால் வரும். அடிக்கடி இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அம்சம்தான் வாலிபர்களுடைய திடீர் மரணங்கள். வாலிபர்களுடைய திடீர் மரணங்கள் சில நேரம் இந்த ஜெனரேஷனில் அடிக்கடி தற்கொலைகள் கூட கூடிக்கொண்டு போகுது. ஏனென்றால் தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத அளவுக்கு மன வலிமை குறைந்தவர்களாக இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் சொன்னதை போல ஒரு ஓரத்தில் என்ன செய்றாங்க? ஒதுங்கி வாழ ஆசைப்படுறாங்க, தனிமையை விரும்புகிறார்கள், பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடாது யோசிக்கிறார்கள், பிரச்சனை ஒன்றா கூட்டாக எப்படியாவது வெளிவர யோசிக்கிறார்கள். பின்விளைவு சார்ந்த அம்சங்களை குறித்து எந்த கவனமும் கிடையாது. திடீர்னு இடத்தில் மாட்டிக்கொண்ட உடனே தீர்வை குறித்து யோசிக்கிறாங்க. பெரிய ஒரு வட்டத்தை நோக்கி வரணும் என்று விரும்புகிற நேரத்தில் தங்களால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் தற்கொலையின் பக்கம் செல்கிற வாலிபர்களுக்கு ஏராளமாக மாறி போயிட்டான். மரணத்தை குறித்து அடிக்கடி யோசிக்கக்கூடியவர்கள் என்றால் இந்த கண்ட்ரோலிங் எபிலிட்டிஸ் என்று சொல்லப்படுகிற தன்மை குறைஞ்சிட்டு. அல்லாஹு தாலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் சொல்லுகிற முக்கியமான ஒரு பாடம் என்னென்னா, சில நேரம் பெண்களை குறித்து ஆண்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தகவல் இருக்குது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்தில் குழந்தை கிடைக்க போகிற அந்த கடைசி தருணம்,
பிரசவ வலியை தாங்கிக் கொள்ள முடியல, பிரசவ வலியை தாங்கிக் கொள்ள முடியல. அந்த வலியை தாங்கிக் கொள்ளாமல் அல்லாஹ்விடத்துல கையேந்திராங்கன்னு தெரியுமா? மித்து கபுலஹாதாவா குந்து நசியம் மன்சியா, யா அல்லாஹ் என்ன மூத்தாக்கி இருக்க கூடாதா? இந்த வலிக்கு முன்னால, இந்த வலியை சந்திப்பதற்கு முன்னால அந்த மரணம் என்ன சந்தித்திருக்க கூடாதா? மறக்கடிக்கப்பட்டவராக நான் இருந்திருக்க கூடாதா? அந்த வலியை சந்திக்கிற நேரம் அல்லாஹ் தஆலா அவளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு வயித்துல வச்சிருந்தான். என்ன தெரியுமா? ஈசா என்று சொல்லுகிற அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடிமை, ஈசா என்று சொல்லுகிற அல்லாஹ்வுடைய ஒரு நபி, மறுமையினுடைய அத்தாட்சியாக இந்த பூமிக்கு இறக்கப்படுகிற, அல்லாஹ்வின் மூலமாக உயர்த்தப்பட்டு கடைசியாக இறக்கப்படுகிற, குஷ்டரோகத்தை போக்குகின்ற ஒரு சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மருத்துவ சிந்தனையோடு வாழுகிற ஒரு பிள்ளைய அல்லாஹ் தஆலா வயிற்றில் வைத்து இருக்கிறான் என்கிற உணர்வு அந்த வலியை சுமக்கிற நேரம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியல. மிக ஆழமாக புரிஞ்சு கொள்ளணும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. அல்லாஹ் தஆலா சாதனையாளர் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அடையாளப்படுத்துகிற நபிமார்கள் முதற்கொண்டு சாதாரண மனிதர்கள் வரைக்கும் அல்லாஹ் மிகப்பெரிய சுமையை கொண்டு போய் கொடுத்திருக்கிறான். ஆனால் இன்றைக்கு அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுகிற அளவுக்கு எங்களோட மன வலிமை குறைஞ்சிருக்குது என்றால் முதலாவது காரணம் ஆன்மீக ரீதியாக நிறைய பலகீனப்பட்டிருக்கிறோம். அது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். ஆன்மீக ரீதியாக, அல்லாஹ்வுடனான தொடர்பு ரீதியாக, சொர்க்கம் மீதான ஆசையோடாக, நரகத்தை குறித்த பயம் சார்ந்த அம்சங்களில் நிறைய பலவீனப்பட்டு போயிருக்கிறோம். ஏனென்றால் அடிக்கடியான மார்க்க உபதேசங்கள் எங்களுக்கு மத்தியில் குறைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் அடிக்கடி எங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர் தான் அஹ்மத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க தங்களை சுயபரிசோதனை செய்து கொண்டார். ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு முன்னால் சுயபரிசோதனை செய்து கொண்டிருந்த நபித்தோழர். எப்பயாவது நம்ம யோசிச்சுக்கிறோமான்னு பாருங்க பார்ப்போம். மார்க்க விஷயம் சார்ந்த பகுதிகளை படிக்கிற நேரத்தில் சில நேரம் திடீரென்று எங்கே எமோஷனால சம்பவம் வந்தால் கொஞ்சம் அழுக வந்துடும். அதை தாண்டி அதை எப்படியாவது ப்ராக்டிக்கல் பண்ணணும்னு யோசிச்சு இருக்கிறோமா என்றால் மிக குறைவு. ஏனென்றால் திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பாருங்க, அல் கஃப்லத் என்று சொல்லுகிற வார்த்தையோ அல்லது காஃபிலோ என்று சொல்லப்படுகிற வார்த்தை பிரயோகங்களோ, எல்லா வார்த்தை பிரயோகங்களும் நீங்கள் தேடி பாருங்க. ஒரு செய்தி வரும் என்றால் அலட்சியம் ஒரு சமூகத்துக்கு மிகப்பெரிய சாபமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். நரகத்தை குறித்து பேசுற நேரம் ஒரு பயம் வரும். இன்றைக்கு எப்படியா சுபகம் மிஸ் பண்ணக்கூடாது, எப்படியா ஒரு 2 ரக்காத் இரவைக்கு தஹஜ்ஜத் தொழுகணும். நரகத்தை குறித்து சொல்ல நேரம் அந்த பயம் வரும். தூங்குனா தஹஜ்ஜத்ல பாட முடிச்சு. நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அல் கஃப்லத் என்று அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். இந்த சமூகத்துக்கு மத்தியில் தாராளமாக இருக்கிற ஒரு பகுதி தான் அலட்சியம். ஃபிரௌனை அல்லாஹ் தஆலா ஒரு அத்தாட்சியாக வைத்திருக்கிறான் என்றால் ஃபிரௌனுடைய வரலாறை சொல்லி முடிக்கிற நேரம் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிற வார்த்தை தெரியுமா? காஃபிலூன். எங்களுடைய அத்தாட்சி ஆதாரங்களில், எங்களுடைய செயற்பாடுகளில் அவன் அலட்சியமாக பொடுபோக்காக இருந்தான். யோசிச்சு பார்ப்போம். நம்மெல்லாம் எப்போ லொஸ்ட் தெரியுமா? கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தால் லொஸ்டாக இருக்க மாட்டோம் என்று சொல்லுவோம். என்ன சின்ன ஒரு மிஸ்டேக், என் புள்ள தவறி போயிட்டான். நான் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தால் என் புள்ள அந்த தவறை செஞ்சிருக்க மாட்டாள். அந்த நேரம் நான் வாப்பாங்கிற ஸ்டாண்ட சரியாக எடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த கவலை எனக்கு வந்திருக்காது என்று எப்ப சொல்லுவோம் தெரியுமா? படிப்பினைக்கு பின்னால்தான் அலட்சியத்தை குறித்து பேசுகிறோம் என்றால் இந்த வாலிபர்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. உங்களுக்கு அல்லாஹ் குறித்து பயம் இல்லாமல் இல்லை. பயம் இல்லை என்றால் ஜும்மாவுக்கு வந்திருக்க மாட்டீர்கள். தொழணும் என்கிற அறிவு இல்லாமல் இல்லை. அந்த அறிவு இருந்ததனால் எப்படியாவது தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். சொர்க்கம் போக வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இல்லை. அந்த ஆசை இருப்பதால் தான் ஏதாவது நலவுகளை செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். நரகத்தை குறித்து பயம் இல்லாத கலிமா சொன்ன ஒரு வாலிபர் இருக்க முடியாது. இருந்தாலும் பொடுபோக்கு நரகத்தின் பிழைகளின் பக்கம் உங்களை கொண்டு போய் சேர்த்திடும். சில சேர்க்கைகள் உங்களை தவறான நடத்தின் பக்கம் கொண்டு போயிடும். அதிலிருந்து நீங்க அவேர்னஸ் ஆகணும், விழிப்படையோடும். அந்த விழிப்புணர்வு எங்க வரும் என்று சொன்னால் அடிக்கடி உங்களை இந்த இல்மின் பக்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் உங்கள் செயற்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு சேர்ப்பித்தால் தான். ஒரேடியாக வந்தாலும் இஸ்லாம் சொல்லுகிற பகுதி ஒரேடியாக ஒரு மனுஷன் செஞ்சிடலாது, திடீர்னு திருந்திடலாது. அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு, அவனுக்கு ஒரு பக்குவம், அவன் மன ரீதியாக தன்னை கண்ட்ரோல் பண்ணாத வரைக்கும் என்ன செய்யலாது, சரியான ஒரு கட்டுப்பாட்டின் தீர்வின் பக்கம் வந்து சேர முடியாது. அன்புக்கும் பெருமைப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர வாலிபர்களே, நிறைய செய்திகளை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடையாளப்படுத்தினோம். அதில் மிக முக்கியம் அடிக்ஷன் என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய ஒரு நோய் இந்த ஜெனரேஷன் செட் என்று சொல்லப்படுகிற இந்த சந்ததிக்கு முன்னால் அது எல்லா வகையான அடிக்ஷனாக இருக்கலாம். ஒன்று, உங்களுடைய கண்ணை கொண்டு போய் வைத்திருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் உலகத்துக்குள் நீங்கள் வைத்திருக்கலாம்.
வைத்திருக்கலாம், அல்லது போதைப் பொருள் சார்ந்த பகுதியாக வைத்திருக்கலாம், அல்லது ஒரு ட்ரெண்டிங் என்று சொல்லப்படுகிற அம்சத்துக்குள் வைத்திருக்கலாம், அல்லது ஃபேமஸ் ஆக வேண்டும் என்கிற மனநிலையோடு இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல சமூகத்துக்கு மத்தியில் நிராகரிக்கப்பட்ட ஒரு சமூகத்தால் தூக்கி பிடிக்கப்படுகிற ஒரு பிரபலத்துக்கு பின்னால் செல்ல வேண்டும், தன்னை அடையாளப்படுத்த வேண்டும் என்கிற மனநிலை சார்ந்த அம்சங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரசிக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் ஆழமாக கால நேரங்களை செலவழிக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கலாம். எது உங்களுக்கு மத்தியில் கொஞ்சம் விலகி இருந்தால் தாங்கிக் கொள்ள முடியாமல் கஷ்டத்தை உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு மன பலவீனத்தை நீங்கள் கண்டுகொள்கிறீர்களோ அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் தூரமாக வேண்டிய தேவைப்பாடு உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. அப்படி தூரமாகினால் மாத்திரம்தான் நாம் ஒரு நல்ல ஒரு வழியின் பக்கம் போகலாம். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிக்க போதுமானது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் அம்மா பஅத். அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குறிப்பாக வாலிபர்கள் தொடர்பாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு பகுதி தான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு கண்ணியம். சுவனம் செல்ல வேண்டுமாக இருந்தால் சொர்க்கத்துக்கு அல்லாஹு தஆலா வயோதிபர்கள் அனுப்புறது கிடையாது. அதுக்காண்டி இப்போ 60 வயசு தாண்டாக்கள் நம்மெல்லாம் வயசாளி ஆகிட்ட சொர்க்கம் போகலான்னு கிடைக்க வேணாம். அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கத்தை அனுபவிப்பதற்கு என்ன வயோதிபத்தில் நீங்கள் 100 வயசில் மௌத்தா போயிருந்தாலும் நல்லமல்களோடு நீங்கள் மரணித்து போய் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அடியானாக நீங்கள் தெரிவு செய்யப்படுவீர்கள் என்றால் ஒரு வாலிபன் என்கிற தோற்றத்தோடு தான் நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே போகணும். அல்லாஹு தஆலா அந்த தோற்றப்பாட்டை தான் தருவான். அதே நேரம் நாளை மறுமையில் நிழலில்லாத அந்த நாளில் அல்லாஹு தஆலா அர்ஷுக்கு கீழால இந்த வாலிபர்கள் அல்லாஹு தஆலா பொறுக்கி எடுக்கிறான். யாரு? நஷஹி இபாதத்தில்லா, அல்லாஹ்வோடு தொடர்பானவர்கள், பள்ளிகளோடு தொடர்பானவர்கள், இபாதத்தோடு தொடர்பானவர்கள். அது மட்டுமல்ல, சில நேரம் இன்றைய ஹுத்பாவில் உங்களுக்கு பிழையான சில நண்பர்கள் கண்ணுக்கு முன்னால் வரலாம். யார் அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக யார் மோசமானவன் என்று யாரெல்லாம் பிரிந்து கொள்கிறார்களோ அவர்களும் அல்லாஹ்வுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள். நான் பள்ளி விட்டு தூரமானதற்கு அந்த கூடாத நட்பு தான் காரணம் என்று அடையாளம் கண்டால் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ் உனக்காக வேண்டி உன்னுடைய அன்பை பெற வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக வேண்டி இவனை விட்டு நான் தூரமாகிறேன் என்று அதில் தூரமாகி நீங்கள் உறுதியாக இருந்தால் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அரசின் நிழலின் சொந்தக்காரர்களாக மாறிவிடுவீர்கள். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அப்படி எங்கேயாவது போகலுமாண்டு அப்படி போக இருந்தால் அந்த 7 பேர் கூட்டத்தில் எல்லா கட்டத்திலையும் இந்த வாலிபருக்குரிய பங்கு தாராளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள என்ன செய்யுங்க, உங்களோட பேரையும் சேர்த்துக்கொள்ளோன்னு ஆசைப்படுங்க. ஏன் இதை சொல்கிறோம் என்றால் பெரும்பாலும் இஸ்லாம் அந்த வகையான வாய்ப்பு எங்களுக்கு தந்திருக்குது. வாலிபர்கள் எப்போதும் இந்த சமூகத்துடைய முதுகெலும்பாக இருக்கணும். அவர்களூடாக பிழையான சிந்தனை போக்குகள் வந்துடக்கூடாது. நல்ல சிந்தனைகள் வரணும், நல்ல நடத்தைகள் வரணும். அவர் மூலமாக நல்ல ஒரு வாழ்க்கை முறை இந்த சமூகத்துக்கு முன்னால் கொண்டு போய் சேர்ப்பிக்கப்படணும். அடுத்த கடைசியாக ஒரு செய்தி முடிச்சுக்கொள்ளணும். பெரும்பாலும் இன்றைய வாலிபர்களுக்கு மத்தியில் உடனடியாக தான் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பிருக்கு. இன்றைக்கு காசு போட்டால் நாளைக்கு கோடீஸ்வரனா போகணும். உடனடியாக ஒரு மணித்தியாலத்தில் அல்லது ஒரு நாளில் ஒரு மாதத்தில் தன்னுடைய உழைப்புக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அதனால உடனடி தீர்வுகளுக்கு பின்னால் அலைகின்ற வாலிபர்கள் ஏராளம். நல்ல கருத்து பொடிய அவசரமா வெள்ளையா போகணுமா இருந்தால் ஏதாவது டெப்லெட்டை போடணும் போட்டுக்கொள்றான். அல்லது தன்னுடைய இல்லற வாழ்வு தொடர்பான பிரச்சனைகளா உடனடியாக தீர்வு கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி மாத்திரைகளின் பக்கம் அடிமையாகி விடுகிறார்கள். தெளிவாக சொல்லணும். ஏனென்றால் உடனடி தீர்வின் பக்கம் இந்த சந்ததி இருப்பதனால் தான் ஊரில் திடீரென்று ஒரு கோடீஸ்வரன் வந்து விடுவான். ஏனென்றால் உடனடியாக சில ட்ரீட்மெண்ட் இருப்பதாக பேக்காட்டப்படுகிறார்கள். அதனூடாக 1-2 வீடியோ போன உடனே எங்களோட பிள்ளைகளும் உடனடியாக மாற வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஒவ்வொரு உழைப்புக்கு பின்னாலேயும் நிறைய ரகசியங்கள் இருக்கும், நிறைய ரகசியங்கள் இருக்கும். உங்களுக்கு ஒரு சில அவுட்புட்டை மாத்திரம்தான் வெளிப்படுத்துவான். அதனூடாக இதுதான் நமக்கு சிறந்த வழி என்று பிழையான பாதையின் பக்கம் செல்வதற்கான எல்லா வாசலையும் கண்டிப்பாக நீங்கள் மூடிக்கொள்ள வேண்டும். அந்த வாசல் மூடப்படவில்லை என்றால் எங்கேயோ ஒரு இடத்தில் போய் நிற்பீங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை படித்திருக்கக்கூடிய அறிஞர்கள் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. என்ன செய்தி தெரியுமா? உலகத்தில் யாருக்கெல்லாம் சொர்க்கம் மாதிரி வாழோண்டு ஆசைப்பட்டு உலகத்தினுடைய எல்லா இன்பங்களையும் ஒருத்தர் அனுபவிக்கிறான் என்றால் அவனை கடைசி நேரம் நரகத்தை சந்திப்பதை போன்ற ஒரு ஃபீல் அவன் சந்திச்சு தான் ஆகணும். யோசிச்சு பாருங்க பார்ப்போம்.
பெரும் கோடீஸ்வரன் சொல்லுவோம். எங்கேயா ஒரு 5 நாள் ஒரு இருட்டறைக்குள்ள ஒரு ஜெயிலுக்குள்ள ஒரு பாயில படுத்து தான் வந்திருக்க அவன் சம்பாத்தியம் அவன் அங்க கொண்டு போய் சேர்ப்பிக்கும். யோசிக்காதீங்க. இன்றைக்கு வெள்ளையும் சொல்லியமாக இருக்கலாம், அல்லாஹு தஆலாவுடைய பிடி மிக கடுமையானது. எப்போ அவன் பிடிக்கிறானோ அந்த நேரம் அந்த வெள்ளையும் சொல்லியம் எல்லாம் அழுக்கு படிந்த ஆடைகளாகவே போய்விடும் என்ற செய்தியை எப்போ எங்களோட தலைக்குள் வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் வாழ்க்கையில் ஒரு தரமான ஒரு நிம்மதியான ஒரு பாதுகாப்பான ஒரு முறையில் நாம் வாழ்வோம். எல்லாம் அல்லாஹு தஆலா என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை, எங்கள் கடந்த கால வாலிப பருவங்கள், அதே நேரத்தில் இன்றைய நடத்தைகள் எல்லாவற்றையும் அவனுக்கு பொருத்தமானதாக அவனுடைய சிந்தனைக்கு ஏற்றதாக அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கக்கூடிய வாலிப சமூகமாக அல்லாஹு தஆலா எங்களை ஆக்குகிற அதே நேரம் முதுமை பருவத்தில் கவலைப்படக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் நிறைய கையெழுந்துங்கள், அல்லாஹ்விடத்தில் நிறைய தௌபா செய்யுங்கள். அறிந்த காலங்களில் அல்லது தெரியாத காலங்களில் அல்லது தெரிந்து கொண்டு நாம் செய்திருக்கக்கூடிய தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்போம். ஏனென்றால் தௌபாவுடைய வாசல் இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். ஏனென்றால் தொண்டைக்குழியை சக்கராத் இன்னும் வந்து சேரல. தொண்டைக்குழியை சேர்கிற வரைக்கும் ஒரு மனிதனுடைய தௌபாவுடைய வாசல் தடைப்பட்டு தாராளமாக திறந்திருக்கிறது. அந்த வாசல் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான் என்றால் அதை தாராளமாக திறப்போம், தட்டுவோம், அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள்பாலிக்க போதுமானவன். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிமிஸ் ஸலாம்.